ORSL டெல்லி ஹைகோர்ட் திரும்பவும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுவும் ராவா. ரான்னு ஏன் மென்ஷன் பண்றேன்னு லாஸ்ட்ல சொல்றேன். ஆக்சுவலி நம்ம ஊர்ல நிறைய மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தெரியாமலே இருக்குது. அதனாலதான் ரொம்ப மக்கள் பாதிக்கப்படுறாங்க, முக்கியமா மெடிக்கல் ரிலேட்டடா. அது என்னன்னா மெடிக்கல் ரீகால். மெடிக்கல் ரீகால்னா என்னன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற மெடிசன்லயோ இல்ல மெடிக்கல் ப்ராடக்ட்லயோ ஏதாவது மக்களுக்கு ஆபத்து இருந்தா அதை இமிடியேட்டா மார்க்கெட்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்கள் சேஃப்டி தான் முக்கியம்னு எல்லா நாட்டிலையும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் மெடிக்கல் ரீகால கம்பெனிஸும் மதிக்கிற மாதிரி தெரியல, கவர்மெண்ட்டும் மதிக்கிற மாதிரி தெரியல. ஏன் சொல்றேன்னா ரானிடெடின் ஒரு மெடிசனை யூஸ் பண்ணா கேன்சர் வருதுன்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லாவுமே 5 வருஷத்துக்கு முன்னாலேயே பேன் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஊர் மார்க்கெட்ல இப்ப வரை இருக்கு. இந்த தீர்ப்புலையும் மக்களை விட எக்கனாமி தான் முக்கியம்னு திரும்பவும் ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கு. மெடிக்கல் ரீகால்னா மெடிசன்ல ப்ராப்ளம் இருந்தா மட்டும் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. மெடிசனோட லேபிள்லயோ ஈவன் பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்தா கூட ரீகால் பண்ணி சரி பண்ண சொல்லுவாங்க. ஆனா டெல்லி ஹைகோர்ட் இந்த ப்ராடக்டோட லேபிள்லயோ இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயோ எந்த சேஞ்சுமா பண்ணாம அப்படியே ராவா அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை பாக்குறப்ப தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம நாடு ரொம்ப பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்குது, அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா செல்ஃப் கில்லிங் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஹை கமிஷன்ஸ் மெடிக்கல் ரீகால்ல கண்டிப்பா இன்வால்வ் ஆகி நாட்டு மக்களோட சேஃப்டியை உறுதிப்படுத்தணும்.